ஒரு நிமிஷம் உங்கள் எல்லா வேலையையும் விட்டுவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். உங்கள் கண்ணில் ஒரு சிறு துரும்பு விழுந்தால் என்ன செய்வீர்கள்? கண்ணை திறந்து வைத்துக்கொண்டு சரி தானாக வெளியே வந்துவிடும் என்று சும்மா இருப்பீர்களா? ஒருபோதுமில்லை. எவ்வளவு கூச்சலிட்டாலும் எவ்வளவு கண்ணீர் விட்டாலும் அந்த துரும்பை கண்ணிலிருந்து எடுத்தே விடுவீர்கள். ஏனென்றால் அது உள்ளே இருந்தால் கண்ணில் புண்ணாகி பார்வைக்கே கேடு வரும் என்று உங்களுக்கு தெரியும். நம் வாழ்க்கையில் சில மனிதர்களும் சில உறவுகளும் அந்த துரும்பு போன்றவர்கள்தான். அவர்களில் சொற்கள், செயல்கள், அவமானங்கள் அனைத்தும் நம் மனதுக்குள் ஆழமாக குத்திக்கொண்டே இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? பரவாயில்லை, அவர்கள் மாறிவிடுவார்கள், அவர்களை விட்டால் எனக்கு யார் இருக்கிறார்கள் என்ற பயத்தில் அந்த விஷத்தை உள்ளேயே வைத்துக்கொண்டு உள்ளிருந்து ரத்தம் வடிய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மகா ஞானி சாணக்கியர் இதை முட்டாள்தனம் என்கிறார். சாணக்கியர் யார்? ஒரு சாதாரண அறிவாளியாகத் தொடங்கி தனது புத்திசாலித்தனத்தால் ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டியெழுப்பியவர். அவர் சொல்கிறார், போர்க்களத்தில் வெல்ல வீரம் மற்றும் போதாது. எப்போது போராட வேண்டும், எப்போது அமைதியாக பின்வாங்க வேண்டும் என்று தெரிந்தவனுக்கே இந்த உலகம் வணங்கும். நம் வாழ்க்கையும் ஒரு போர்க்களம்தான். இங்கே விலகி நடப்பது என்பது தோல்வியல்ல, அது புத்திசாலித்தனத்தின் வெற்றி. உங்கள் அமைதிக்கு முன்னால் இந்த உலகத்தில் வேறு பெரிய பரிசு எதுவுமில்லை. இன்று சாணக்கியர் கற்றுத்தந்த 5 முக்கியமான தந்திரங்களை நம் வாழ்க்கையின் சூத்திரங்களாக மாற்றி பார்க்கப் போகிறோம். முதல் சூத்திரம்: அழுகிய பழத்தை தூக்கி எறி. உன் சக்தியே உன் மூலதனம். கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசியுங்கள். உங்கள் கையில் ஒரு பழம் இருக்கிறது. அது நீங்கள் வைத்திருக்கும் போதே அது மெதுவாக அழுகிக் கொண்டிருக்கிறது. அதன் துர்நாற்றம் வீசுகிறது. நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதை சாப்பிடலாம் என்று வைத்துக்கொண்டு அந்த நாற்றத்தை சகித்துக் கொண்டிருப்பீர்களா? இல்லை. நீங்கள் அதை உடனே தூக்கி எறிந்துவிட்டு புதிய பழத்தை எடுப்பீர்களா? நம் வாழ்க்கையில் சில நச்சு உறவுகள் அந்த அழுகிய பழம் போன்றவை. நீங்கள் உங்கள் அன்பு, உங்கள் நேரம், உங்கள் கவலை எல்லாவற்றையும் அந்த உறவில் செலவிடுகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு கிடைப்பது என்ன? வலி, ஏமாற்றம் மற்றும் கண்ணீர் மட்டுமே. ஒவ்வொரு நாளும் உங்கள் மனோபலம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உறவின் வழியாக வடிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் யாருக்காக வாழ்கிறீர்கள்? அவர்கள் ஒரு நாள் மாறிவிடுவார்கள் என்று காத்திருக்கிறீர்களா? ஒரு முறை அழுகிய பழம் மீண்டும் புதுப்பழமாக மாறுமா? ஒரு ராஜ்யத்தின் உண்மையான செழிப்பு கருவூலத்தில் உள்ள தங்கத்தில் இருக்கிறது. அந்த தங்கத்தை வீணாக்கினால் ராஜ்யம் அழிந்துவிடும். உங்கள் மனசக்திதான் உங்கள் தங்கம், உங்கள் மகிழ்ச்சிதான் உங்கள் கருவூலம். அதை இந்த அழுகிய பழங்களுக்காக வீணாக்காதீர்கள். போதும் என்று சொல்லி அந்த உறவிலிருந்து விலகி நடப்பதே அந்த அழுகிய பழத்தை நீங்கள் தூக்கி எறியும் முதல் படி. அப்படி எரியும் போது வலிக்கலாம். ஆனால் அதன் பிறகு பாருங்கள், உங்கள் சக்தி வீணாகாது. அந்த சக்தியைக் கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தங்க குவியலையே உருவாக்க முடியும். இரண்டாவது சூத்திரம்: இது என் வீடு. உன் கேவலத்துக்கு இங்கே அனுமதியில்லை. உங்கள் வீட்டுக்குள் ஒருவர் நுழைந்து தரையில் காரி துப்ப, சுவர்களில் கிறுக்கி எழுத, உங்கள் பொருட்களை உடைக்க ஆரம்பித்தால் என்ன செய்வீர்கள்? சரி, பரவாயில்லை என்று புன்னகையுடன் பார்த்து கொண்டிருப்பீர்களா? ஒருபோதுமில்லை. நீங்கள் உடனே அவரை தடுத்து வெளியேற்றுவீர்கள். ஏனென்றால் அது உங்கள் இடம், உங்கள் அந்தரங்கம். உங்கள் மனமும் உங்கள் சுயமரியாதையும் அந்த வீடு போன்றவை. நீங்கள் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டிருக்கும்போது என்னை எப்படியும் நடத்தலாம் என்று மற்றவர்களுக்கு நீங்களே அனுமதி அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சுயமரியாதைக்கு நீங்களே ஒரு கதவை போட வேண்டும். ஒருவர் உங்களை அவமானப்படுத்தும்போது நீங்கள் சண்டை போடாமல், ஒரே வார்த்தையும் பேசாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறுவது உங்கள் தரத்தை அவர்களுக்கு புரிய வைக்கும். அந்த அமைதியான நடவடிக்கை சொல்கிறது, உன் தரத்துக்கு நான் இறங்க மாட்டேன், என் மதிப்பு எனக்கு தெரியும். சாணக்கியர் சொல்கிறார், ஒரு கோட்டையை சுற்றி ஆழமான அகழி எதற்காக வெட்டுகிறார்கள்? எதிரிகள் உள்ளே எளிதாக நுழையாமல் இருக்க. உங்கள் சுயமரியாதைதான் உங்கள் கோட்டை. அதை சுற்றி சகிக்க மாட்டேன் என்ற அகழியை கட்டுங்கள். சண்டை போடுவதை விட அமைதியாக விலகி நடப்பதே வலிமையான பதில். மூன்றாவது சூத்திரம்: பழைய புத்தகத்தை மூடு, புதிய அத்தியாயம் தொடங்கும். நீங்கள் ஒரு பழைய முடிந்து போன கதையை படித்துக் கொண்டிருப்பீர்கள். அதே சமயம் உங்கள் அறையின் மறுகோணத்தில் ஒரு புதிய அற்புதமான புத்தகம் காத்திருக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த பழைய புத்தகத்தை மூடாமல் புதிய புத்தகத்தை எப்படி எடுப்பீர்கள்? முதலில் பழையதை மூடித்தான் ஆக வேண்டும். நம் வாழ்க்கையும் அப்படித்தான். நீங்கள் உங்களை தொடர்ந்து வதிக்கும் ஒரு உறவை ஐயோ போனால் போகது என்று பிடித்து கொண்டிருக்கும்போது உங்களுக்காக காத்திருக்கும் புதிய மனிதர்கள், புதிய வாய்ப்புகள், உண்மையான அன்பு எப்படி உங்கள் வாழ்க்கையில் நுழையும்? இடமே இல்லையே. விலகி நடப்பது என்பது ஒரு இழப்பு போல் தோன்றலாம். ஆனால் அது உங்கள் எதிர்கால மகிழ்ச்சிக்கு ஒரு முதலீடு. ஒரு விவசாயி புதிய விதைகளை நடுவதற்கு முன் பழைய சரிந்த பயிர்களை அகற்ற வேண்டும். நம் வாழ்க்கையில் சில மனிதர்கள் அந்த சரிந்த பயிர்கள் போன்றவர்கள். முதலில் அவர்களை அகற்றுங்கள். உங்கள் வாழ்க்கை என்ற நிலம் காலியாகட்டும்.
அந்த அமைதியான காலி நிலத்தில்தான் மகிழ்ச்சி என்ற புதிய விதை முளைக்கும். 4வது சூத்திரம். உன் விலையை நீயே நிர்ணயி, உலகம் அதை ஏற்கும். நீங்கள் ஒரு விலைப்பற்ற வைரத்தை ஒரு சாதாரண கல்லின் விலைக்கு விற்க முன்வந்தால் மக்கள் என்ன நினைப்பார்கள்? இது நகைப்புக்குரியது, அல்லது இவருக்கே இதன் மதிப்பு தெரியவில்லை என்று நினைப்பார்கள். உங்களையே அந்த வைரமாக நினைத்துப் பாருங்கள். நீங்கள் உங்கள் மதிப்பை நீங்களே குறைத்துக் கொண்டால் இந்த உலகம் உங்களை எப்படி மதிக்கும்? நீங்கள் அவமானத்தை சகித்துக் கொண்டிருக்கும்போது இதுதான் உன் தகுதி என்று உலகம் முடிவு செய்துவிடும். ஆனால் நீங்கள் நிறுத்து, நான் இந்த கேவலமான நடத்தையை பொறுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி அதை நிராகரிக்கும் தைரியம் காட்டும்போது அப்போதுதான் உங்கள் மதிப்பு என்னவென்று நீங்கள் உணர்வீர்கள். உலகமும் உணரும். நீங்கள் ஒரு தரத்தை உருவாக்குவீர்கள். என்னோடு பழகுவதற்கு முதலில் என்னை மதிக்க வேண்டும். ஒரு அரசன் தன்னை தானே மதிக்கவில்லை என்றால் அவனது மக்களும் அவனை மதிக்க மாட்டார்கள். நீங்களே உங்கள் வாழ்க்கையின் அரசன். முதலில் உங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுங்கள். உங்கள் மன அமைதிக்கு மரியாதை கொடுங்கள். உங்கள் கண்ணீருக்கு மரியாதை கொடுங்கள். 5வது சூத்திரம். கழுகு போல ஓங்கி பற, தனிமையே உன் படைக்கலம். ஒரு காட்டில் 100 குருவிகள் ஒன்றாக கூடி இரை தேடிக் கொண்டிருக்கின்றன. அவை எப்போதும் கூட்டமாகவே இருக்கும். தனியாக இருப்பதற்கு பயப்படும். அதே நேரம் ஒரு கழுகு மலையுச்சியில் தனியாக அமர்ந்து வானத்தை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. அது தனியாகவே வேட்டையாடும். கேளுங்கள், எது உண்மையான பலம்? 100 குருவிகளின் கூட்டமா, அல்லது தனியாக இருந்தாலும் வலிமையான அந்த ஒற்றை கழுகா? நம் வாழ்க்கையில் பலர் அந்த குருவிகளின் கூட்டம் போல இருக்கிறார்கள். தனியாக இருப்போமோ என்ற பயத்தில் தங்களை மதிக்காத தாழ்வாக நடத்தும் ஒரு கூட்டத்தில் சிக்கிக்கொள்கிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உங்களை மதிக்காத 100 பேரின் கூட்டத்தில் இருப்பதை விட உங்களை நீங்களே மதிக்கும் ஒரே ஆளாக தனியாக இருப்பது எவ்வளவோ மேல். நீங்கள் தனியாக நடக்க ஆரம்பிக்கும்போது ஒரு அதிசயம் நடக்கும். அதுவரை மற்றவர்களின் சத்தத்தில் மூழ்கியிருந்த உங்கள் உள்குரலை நீங்கள் முதல் முறையாக கேட்பீர்கள். ஒரு அரசன் முக்கியமான முடிவுகளை கூட்டத்தில் எடுப்பதில்லை, தனிமையில் அமர்ந்துதான் சிந்திப்பான். அந்த தனிமைதான் உங்களுக்கு உண்மையான பலத்தை தரும். இந்த கதவை மூடு. புதிய வானம் உனக்காக காத்திருக்கிறது. ஒரு புழு பட்டாம்பூச்சியாக மாறுவதற்கு முன் ஒரு கூட்டுக்குள் செல்ல வேண்டும். அது அங்கே தனியாக இருட்டில் இருக்கும். ஆனால் அந்த தனிமையில்தான் அதற்கு இறகுகள் முளைக்கின்றன. நீங்கள் ஒரு நச்சுத் தொடர்பிலிருந்து விலகி நடப்பதும் அப்படித்தான். ஆரம்பத்தில் பயமாகவும் இருட்டாகவும் தோன்றலாம். ஆனால் நம்புங்கள், அந்த தனிமையில்தான் உங்களுக்கு வலிமை என்ற இறகுகள் முளைக்கும். நீங்கள் ஒரு புதிய நபராக, ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக வெளிவருவீர்கள். உங்கள் மன அமைதியை விட, உங்கள் சுயமரியாதையை விட இந்த உலகத்தில் பெரியது எதுவுமில்லை. சில கதவுகள் மூடப்பட வேண்டியவை. அப்போதுதான் புதிய கதவுகள் திறக்கும். இன்றே ஒரு முடிவெடுங்கள். உங்களை அழுக வைக்கும் அந்த துரும்பை கண்ணிலிருந்து எடுக்கப் போகிறீர்களா? அந்த அழுகிய பழத்தை தூக்கி எறியப் போகிறீர்களா? உங்கள் வீட்டுக்கு கதவை போடப் போகிறீர்களா? முதல் அடியை எடுத்து வையுங்கள். விலகி நடக்கத் தொடங்குங்கள். அது கோழைத்தனம் அல்ல, அது உங்களை நேசிக்கத் தொடங்கும் உன்னதமான அடையாளம். வெளியேறுங்கள். உங்களுக்காக ஒரு பரந்த வானம் காத்திருக்கிறது. பறக்க தயாராகுங்கள்.